தூக்கலாக வேணுங்கிறவங்க பட்டி வந்து இந்த மாதிரி தாப்பா வெட்டணும். பார்த்துக்கங்க, இந்த வீ கட் மாதிரி வந்தால் தான் இந்த ஷேப்பு வந்து இதுக்குள்ள அடக்கமாகும். கப்பு தூக்கலாக இருக்கும், படிமனாக இல்லாமல் நல்லாயிருக்கும். தைக்கிறேன் பாருங்கப்பா, கப் ஷேப் இப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் கப்பு நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நேர் தையல் போடுறதுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆம்களோட சிசர் கட்டும் ஃப்ரண்ட் ஆம்களோட சிசர் கட்டும் ஒன்றா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த சிசர் கட் அளவுக்கு இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா தையல் நேராக வரும். ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி வரும். கழுத்துக்கு வந்து கழுத்தோட முன்பகுதி ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி இங்கே ஒரு வந்து 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா கழுத்து வந்து லூஸ் இல்லாமல் டைட்டாக ஷோல்டர் இந்த சைடும் கழுத்து பக்கமும் இல்லாமல் கை பக்கமும் வலியாமல் நல்லாயிருக்கும். 1 இன்ச்சுக்கு பட்டி கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா பைப்பிங் மெதுவாக அடிச்சிங்கன்னா ஒரே மாதிரி நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுத்த அளவுக்கு ஒரே மாதிரி வரும். பார்க்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. பிசுறு இல்லாமல் அடிச்சிங்கன்னா நம்ம உருட்டு பைப்பிங் அடித்த மாதிரி நல்லாயிருக்கும். த்ரெட் பைப்பிங் மாதிரி.